வணக்கம் ஜெய்ஹிந்த். ஆபரேஷன் சிந்தூர் நம்மளுடைய 8வது அப்டேட் இது. மிக முக்கியமா நீங்க இதில் பார்க்க வேண்டியது, லாகூர் மேல ட்ரோன் தாக்குதல் கடுமையா நடந்திருக்குது. இந்த ட்ரோன் வகையுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல அது விழுந்த விதம், அதோடைய உதிரி பாகங்கள் வெடிச்சு சிதறினதோடதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ஹாரோப் ட்ரோன் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இது வருது. இந்த ட்ரோனை இந்திய விமானப்படை ஒரு 1.5 வருடம் முன்னாடி வாங்கியிருந்தாங்க. 1000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது, 23 கிலோ எடை எடுத்துட்டு போகக்கூடியது, 9 மணி நேரம் தொடர்ந்து பறக்கக்கூடியது, 400 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் பறக்கக்கூடிய ஒரு ஹை எண்ட் ட்ரோன் தான் அது. ஸோ 23 கேஜி எக்ஸ்ப்ளோசிவ் போய் விழுந்தது அப்படின்னா அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்குறோம். 2 இடம் லாகூர்ல உறுதியாக தாக்கப்பட்டிருக்கு. ஒன்று லாகூருடைய நேவல் காம்ப்ளெக்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ விமான நிலையம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குர்ஜன்வாலா கண்டோன்மெண்ட். நான் திரும்ப சொல்லிட்டு இருந்தேன், பஞ்சாப் குர்ஜன்வாலா கண்டோன்மெண்ட். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தோம். ஏன்னா 30 கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட மிக முக்கியமான படைப்பிரிவு பஞ்சாப் மற்றும் சிந்த காப்பாற்ற வேண்டிய ஒரு படைப்பிரிவு தான் 30 கோரோட ஹெட் குவார்ட்டர். அதோட தலைமையகத்தில் இந்த ட்ரோன் வெடிச்சிருக்குது. இவங்க உடனே சைரனை கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் காலேஜஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க. இதில் காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொய்யிலேயே வாழ்றது அப்படின்றத பாகிஸ்தான் தான் கற்றுக்க முடியும். உடனடியாக இணையதளத்தில் இந்த உதிரி பாகங்களை போட்டுட்டு, இது ஒரு சூசைட் ட்ரோன், ஒன் வே ட்ரோன், நீங்கள் தாக்கிட்டு அதை அழிச்சு அங்கேயே தானே அழிஞ்சு போயிடும். அதில் இருக்கக்கூடிய உதிரி பாகத்தை மிச்சம் மீதி எடுத்து வச்சுட்டு நாம ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டோம் நாங்கள் உளுந்து வெடிக்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம், மறக்காம பாருங்க. ஸோ இவங்க நேற்று பூஞ்சில் நம்மளை பொதுமக்களை கொன்னதுக்கு, அப்பாவி குழந்தைகளை கொன்னதுக்கு இனி பதிலடி பூஞ்சிலோ எல்லையிலையோ கிடையாது, இனி பதிலடி டெப்த்ல தான் இருக்குன்னு சொல்லி பல தொலைக்காட்சி பேட்டிகளை நான் சொல்லியிருந்தேன். ஆப் சிந்தூருடைய ஆரம்பம் தான் இது. பாகிஸ்தான் நம்மளுடைய மக்களை தாக்குனாங்க திரும்ப அப்படின்ற போது இந்த போர் அப்படின்றது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அவங்க நகரங்கள் மேல எடுத்துட்டு போகப்படும் நான் கணிச்சிருந்தோம். இதுதான் இப்போ உறுதிப்பட நடக்குது. இந்தியாவில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது, எல்லாம் கூலா போயிட்டு இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு ரிட்டையர்டு இந்திய விமானப்படையோட ஒரு விமானி அவரோட அனாலிசிஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. 2 JF-17, 1 J-10, 3 சைனாவுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இதற்கு இன்னொரு கோரிலேஷன் இருக்கு. பெஷாவர் விமான நிலையத்துல பாகிஸ்தானை விட்டு இப்படியே வெளியில போனா போதும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சில படித்தவர்கள்ல ஒரு இளைஞர் அங்க இருக்கிறாரு. அவரு சொல்றாரு, இவங்க 4 விமானத்தை எடுத்துட்டு போனாங்க, இங்க இருந்து பறந்ததை நான் கண்ணெதிரில் பார்த்தேன் வெயிட் பண்ணும்போது. ஏன்னா சிவிலியன் ஃபிளைட்லாம் நிறுத்திட்டு போர் விமானங்களை அவங்க டேக் ஆஃப் பண்ணுவாங்க. பெஷாவர் விமான நிலையத்துல டேக் ஆஃப் ஆன 4 விமானத்துல 2 தான் திரும்ப வந்துருக்குது, 2 திரும்ப வரல. இப்ப கேள்வி, வேற எங்கேயாவது இறங்கி இருக்குமா அப்படின்னா அந்த ஃபிளைட் ரேடார் டேட்டால நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும், அது வேற எங்கேயும் இறங்கல. அப்போ இது தரையிறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இதோடைய அபிஷியல் பிரீஃபிங் சீக்கிரம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சில நேரங்கள்ல இந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்கு இதை இந்திய அரசாங்கம் பொதுவெளியில பப்ளிஷ் பண்ணாம கூட இருக்கலாம். இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது போக போக தெரியும். இப்ப இவங்களுடைய உண்மையான நிலைமை என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இவங்களுடைய இணையதளத்துல तैयारे मार गिरे भारत के 21 एयरक्राफ्ट, 21 तैयारे। हालांकि ये तो जो आपने बताया एसर्ट्स और जो रॉयल एयरफोर्स थी, तो उनकी तो एयरफोर्स हमसे बहुत ज्यादा तगड़ी थी, बहुत ज्यादा उनके जहाज थे और बड़े वो तरबियत याफ्ता थे, उसके बावजूद इतना बड़ा कारनामा। आपने बिल्कुल ठीक कहा। वी हैड अ रेशियो ऑफ 1:10 विद रिस्पेक्ट टू एसेट्स। तो हमारा एक जहाज बमुकाबला 10 जहाज था। இந்த விமானி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு ஃபைட்டர் பைலட். இவர் என்ன சொல்றாருன்னா, நான் 21 இந்திய விமானத்தை நேற்று வீழ்த்திட்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஒரு அடிப்படை புரிதல், அதாவது நீங்க பொய் சொல்லலாம், வண்டி அதுக்குன்னு இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்ட இதை நம்புறதுக்கு அங்க கோடிக்கணக்கில் மக்களும் இருக்காங்க. இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான நாடு, ஒரு முட்டாள்களே சிறந்த முட்டாளால் ஆளப்படக்கூடிய ஒரு நாடு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே முட்டாள்ன்றது இந்த காட்சி மட்டுமே சான்றது. எங்கேயாவது உலகத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு விமானம் 21 விமானத்தை வீழ்த்திடுச்சுன்ட்டு? உலகப்போர் 2ல அந்த மாதிரியான விமானங்கள் அந்த இதுல சின்ன ரேடார் இல்லாத காலம், பெரிய லெவல் டெக்னாலஜி, ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ்லாம் இல்லாத காலம். இந்த சமீபத்துல உக்ரைன் போர்ல கூட ரஷ்யா இதெல்லாம் கிளைம் பண்ணது கிடையாது, அமெரிக்கா கிளைம் பண்ணது கிடையாது. இவங்க விமானி போயிட்டு 21 இந்திய விமானத்தை சுட்டு வந்துடுறாங்க. இதனாலதான் சொல்றேன்,
இவங்க போடக்கூடிய சோசியல் மீடியா போஸ்ட், பாகிஸ்தானுடைய ஆதரவாளர்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க அதை ஆம்பிளிஃபை பண்ணக்கூடியது தயவுசெய்து நம்பாதீங்க. ரியாலிட்டி என்னன்றதுக்கு இந்த காணொலியை பாருங்க. कल रात इंडिया ने पाकिस्तान के ऊपर 24 मिसाइल हमले किए और हैरानगी की बात यह है कि तकरीबन सारे मिसाइल अपने टारगेट के ऊपर जाके लगे। इंडिया ने जो टारगेट सेट किया हुआ था, इंडिया ने वो टारगेट अचीव किया। और इससे बढ़ के हैरानगी की बात यह है कि पाकिस्तान का दिफाई निजाम, हमारा डिफेंस सिस्टम एक भी मिसाइल को इंटरसेप्ट नहीं कर सके, एक भी मिसाइल को हम रोक नहीं सके। सारे हमले हम रोकने में नाकाम रहे। एग्जैक्ट जो इंडिया ने टारगेट अचीव करना था वो अचीव किया है। वो जो कहते हैं ना कि इंडिया ने घुस के मारना था, इंडिया ने वाकई घुस के मारा और हम उसके मिसाइलों को रोक नहीं सके। ये हकीकत है। अब इसको आप ये मत कहें कि जी आप इंडिया की तारीफ कर रहे हैं, ये कर रहे हैं, वो कर रहे हैं। भाई जो हकीकत है वो हकीकत है। आप सुनते आ रहे हैं कि ईरान 200 मिसाइल फायर करता है, 400 मिसाइल फायर करता है, 1000 मिसाइल फायर करता है और इसराइल के अंदर जाके एक आधी गिरता है, बाकी सारे के सारे इसराइल इंटरसेप्ट कर लेता है। ऐसा मजबूत दिफाई निजाम है इसराइल का। लेकिन हमारे पास देख लो 24 मिसाइल छोड़े इंडिया ने और एक भी नहीं हम रोक सके। और हैरानगी की बात यह कि अभी इंडिया ने किसी फौजी तनसीबात को निशाना नहीं बनाया। अभी इंडिया ने हमारे किसी छोमनी के ऊपर, कैंट के ऊपर या किसी ऐसी हसास जगह के ऊपर अटैक नहीं किया। यही 24 के 24 मिसाइल अगर हमारे किसी हसास जगह के ऊपर टारगेट किए जाते तो अब तक तो प्रोग्राम बढ़ चुका होना था। यही अगर GHQ के ऊपर फेंका गया होता तो प्रोग्राम बढ़ चुका होता। या यही किसी और हसास जगह के ऊपर मिसाइल गिराए जाते तो किसने रोकने थे? हम तो रोक ही नहीं सके भाई, एक भी मिसाइल नहीं हम रोक सके। दूसरी अफवाहें ये फैलाई जा रही थी, सारी रात को पाकिस्तानी मीडिया लगा हुआ था, सोशल मीडिया के ऊपर तमाम झूठ पॉलिसी लगे हुए थे, वो पाकिस्तान ने इंडिया के जहाज गिरा दिए हैं। वो सारी पिक्चर्स मैंने देखी, कोई 8 महीने पुरानी है, कोई 3 साल पुरानी है। हमने इंडिया का वो जनरल हेडक्वार्टर गिरा दिया, पता नहीं क्या गिरा दिया। वो मैंने सर्च किया, वो भी फेक न्यूज फैलाई हुई है, कोई ऐसी। இப்ப இந்த காணொலியில பாகிஸ்தானுடைய ஒரு பொதுஜனம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் ஹிந்தியில சொன்னதை நான் உங்களுக்கு அப்படியே தமிழ்ல சொல்றேன். இந்தியா உள்ள புகுந்து அடிச்சிருக்காங்க, குஸ்கே மாறா வீட்டுக்குள்ள புகுந்து நம்மளை அடிச்சிருக்காங்க. 9 இடங்கள் எங்க தேவையோ அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. 26 மிசைல் உள்ள வந்து நம்மளை தாக்கி இருக்குது. நம்மளுடைய மிசைல் டிஃபென்ஸ் ஒரு மிசைலை கூட தடுக்க முடியல. அந்த மாதிரி கேவலமான நிலைமையில நம்ம இருக்கிறோம். இஸ்ரேல பாருங்க, ஹமாஸ் போன்ற தீவிரவாத இயக்கங்கள் நூற்றுக்கணக்கான மிசைல் அனுப்புவாங்க, 1-2 தான் கீழே விழும், மிச்சம் எல்லாமே தடுத்து நிறுத்தப்படும். அந்த நாட்டை வந்து அவ்வளோ பாதுகாப்பா இஸ்ரேல் வச்சிருக்குது. நம்ம நாட்டில் இவனுங்க வரி பணத்துல கோடிக்கணக்கில் நம்மளை எல்லாம் கஷ்டப்படுத்தி வாங்கக்கூடிய இந்த வெப்பன்ஸ், இது வந்து ஒன்றை கூட தடுக்க முடியல. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்தியா நினைச்சா எப்ப வேணா நம்ம எங்க வேணா யாரை வேணா தாக்கலாம். இத்தனைக்கும் அவங்க மிலிட்ரி டார்கெட்ஸ் எய்ம் பண்ணல, பொதுமக்களை எய்ம் பண்ணல. அதுக்கே இந்த மாதிரி தாக்கம் இருக்கு அப்படின்னா நாளைக்கு அவங்க மிலிட்ரி டார்கெட்ஸ் எய்ம் பண்றாங்க, ஒரு வெடிமருந்து கிடங்கு எய்ம் பண்றாங்க அப்படின்ற போது நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது அவருடைய ஆதங்கம். அதன் பிறகு இந்த சைனாட்ட வந்து கோடிக்கணக்கில் நீங்க வாங்கின மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றது வேண்டாம் அப்படின்ற அந்த கேள்வி வைக்கிறாரு. கடைசியா பாத்தீங்கன்னா அவர் வைக்கக்கூடியது ஒரு மிக முக்கியமான லாஜிக். எந்த பாகிஸ்தான் நியூஸ் பேப்பரை பார்த்தாலும் நாங்க 10 விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம், 20 விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம், 10 இந்தியர்களோட தலையை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டோம், பீரங்கி தாக்குதல் நடந்து 100 இந்தியவர்கள் சுத்தாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட சோசியல் மீடியா, பாகிஸ்தானுடைய பிரிண்ட் ஊடகம், பாகிஸ்தானோட தொலைக்காட்சிகள்ல பொய் பொய் பொய், இது எல்லா இடத்துலையுமே பொய் தான் பரவிட்டு இருக்கு. கிரவுண்ட்ல ஒரு இதுக்கும் லாய்க்கு கிடையாது. இணையதளத்துல உட்காந்து பொய்யை பரப்பி மக்களை ஏமாத்துறது மட்டும்தான் இவங்க வேலைன்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பை முடிக்கிறார். இந்த வீடியோ இன்னைக்கு பாகிஸ்தானுடைய டிக்டாக் மற்றும் அவங்களுடைய சமூக ஊடகங்கள்ல இருக்கிறதுலே வைரலான வீடியோ. பாகிஸ்தான் இந்த பாகிஸ்தான் கேங் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, நாமும் அவங்களும் ஒண்ணு, அண்ணன் தம்பி மாமா மச்சான், இந்த கேங்குக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை எடுத்து போட்டு காமிங்க. அவங்களுடைய ஒரு பொதுஜனம், ஒரு இளைஞன் எந்த அளவுக்கு ஒரு உயிர் துடிப்போடு இருப்பான். ஒரு இளைஞன்ன்றது நாட்டுக்காக அப்படின்ற அந்த உயிர் துடிப்பு எப்பயுமே இருக்கும். வெறுத்து போய், வாழ்க்கையை வெறுத்து போய் இவனுங்க டிராமா மட்டும்தான் பண்றானுங்க, பொய் செய்தி மட்டும்தான் பரப்புறானுங்க, களத்துல இவனுங்களால ஒன்றும் கிழிக்க முடியாது அப்படின்றதுதான் பாகிஸ்தானோட பாப்புலர் வியூவா இருக்கு. இந்த காணொலி வந்து லட்சக்கணக்கான முறை, கிட்டத்தட்ட எத்தனை கோடி பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல, அவ்வளோ வைரல் ஆகுது. அப்படின்னா அந்த இடத்துல தங்களுடைய குரலா அங்க மக்கள் பாக்குறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ பாகிஸ்தான் மக்களுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன அப்படின்றத இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அசீம் முனீர் வழக்கம் போல எங்கன்னு தெரியல, எல்லா இடத்துலயும் பெரிய இது மாதிரி வந்து பிரஸ் ரிலீஸ்லாம் கொடுப்பாப்புல. அசீம் முனீர் சைலண்ட், டோட்டலா சைலண்ட்.
இவங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி கிட்ட போய் யாரோ மைக்கை நிட்டி பேசும்போது அடுத்தது ராணுவம் என்ன நடக்கும்னா, ராணுவத்துக்குலாம் ஒன்றும் கிடையாது, அசைன்மெண்டோட வேலைலாம் முடிஞ்சு போச்சு, இது சிவிலியன் கவர்மெண்ட்டை நாங்கள் வைக்கிறதா எங்க சட்டம், ராணுவம் எங்க பேச்சு தான் கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குரல்கள் பாகிஸ்தான் அரசியலில் நீங்க கேட்கவே முடியாது. இப்போ இந்த குரலும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த போட்டோஸை ஃபேக்கா போட்டு அதை மாடிஃபை பண்ணி துருக்கி மூலியமா பரப்பி விட்டு சைனால இருந்து எடிட்டிங் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த வேலையை தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எடுத்து ஒரு ஊடகமா செய்தி கூட நேற்று இந்து இதுல போட்டிருந்தாங்க, போட்டு அதை அப்புறம் டெலீட் பண்ணாங்க, இல்ல இல்ல எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன இவங்களுக்கு ஒரு இதா இருக்குன்னு தெரியல. இப்போ ஒரு ட்ரோன் போய் அவங்களுடைய நேவல் ஹெட் குவார்ட்டரை தாக்குது, அவங்களுடைய கோர் ஹெட் குவார்ட்டர் ராணுவ தலைமையகத்தை போய் தாக்குது, வெடிச்சு செதறது எல்லாம் ஓடி வராங்க, சைரன் அடிக்குது. அது கீழே விழுந்ததை எடுத்து போட்டோ எடுத்து போட்டு நாங்கள் ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லி இந்த முட்டாளுங்க நம்ப வச்சுட்டு இருக்காங்க, இந்த முட்டாளுங்களும் நம்பிட்டு இருக்காங்க. இதுதான் அங்கே பாகிஸ்தான்ல இப்போ நிதர்சனமா நடக்கக்கூடியது. குர்ஜன்வாலாக்கு அடுத்தது முல்தானை இன்னைக்கு கை வைக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகமா இருக்கு. இப்போ இது எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கா எப்படி எக்ஸிட் ஆகும்னு சொல்லி நம்ம கடைசி வீடியோல இன்னைக்கு பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு கிரவுண்ட்ல இல்லை, இவங்களால இந்த பொதுமக்கள் மேல கொள்றது, அப்பாவே இருக்கக்கூடிய பெண்கள் மேல இவங்க பெரிய வீரத்தை காமிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இவங்களால ஒரு போருக்கு தகுந்த ராணுவம் கிடையாது. அந்த ராணுவத்துக்கு உண்டான எந்த விதமான ஒரு ப்ரொஃபஷனலிசமோ இல்லை ஒரு தைரியமோ பாகிஸ்தான் ராணுவத்துக்கு கிடையாது அப்படின்னு தான் பார்க்குறோம். பலுச்சிஸ்தான் மக்கள் மிகப்பெரிய லெவல்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த பொட்டு வச்சு இப்போ பிளக்கார்டை வச்சு ரோட்ல டான்ஸ் ஆடக்கூடிய நிலைமையில பாக்குறாங்க. குவாட்டா ஹைவேவை கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. BLA நேத்து நடத்துற தாக்குதலில் மட்டும் 20 பாகிஸ்தானிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல செலிப்ரேஷன் நடக்குது. ஏன் நான் திரும்ப திரும்ப பஞ்சாப் அடிக்கணும்னு சொன்னா, அவங்களுடைய அரசியல்வாதிகள் அந்த 26 குடும்பங்கள், இந்த டைனாஸ்டி குடும்ப அரசியல், அடுத்தது அவங்களுடைய ராணுவம், மூணாவது அவங்களுடைய நீதிமன்றம், நாலாவது காவல்துறை, ஐந்தாவது அட்மினிஸ்ட்ரேஷன். இதுல 80% பேர் பஞ்சாப்ல இருந்து தான் வராங்க. பஞ்சாபை தான் இந்தியா அடிக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த முறை பக்காவா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். பஞ்சாபை நீங்க மட்டும் அடிச்சுட்டு சிந்த ஃப்ரீயா விட்டுருங்க, பலுச்சிஸ்தானை ஃப்ரீயா விட்டுருங்க, கைபர் பக்துன்கோவை ஃப்ரீயா விட்டுருங்க, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் கூட ஃப்ரீயா விட்டுருங்க. இந்த இடத்துல அடிச்சா அவங்க நாட்டு மக்களே பட்டாசு அடிச்சு கொண்டாடுவாங்க. அந்த நிலைமையில தான் இருக்குது இப்போ இவங்களுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சாய் கிரண் அவர்களோட ட்வீட் பதிவு பார்த்தீங்கன்னா அவர் மேப்போட டேட்டா எடுத்து போட்டிருக்காரு, ஃபிளைட் டேட்டா எடுத்து போட்டிருக்காரு. நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. இந்தியாவுடைய 20% விமானம் அப்படின்றது போக்குவரத்து கம்மியா இருக்கு. அதாவது நம்மளுடைய எல்லை மாநிலங்களை ஒட்டி இருக்கக்கூடிய அம்ரிஸ்டர், டெல்லி இந்த போன்ற இடங்கள்ல மிச்ச 80% விமான நிலையங்கள் வழக்கம் போல இயங்கிட்டு இருக்கு. டெல்லி ஏர்போர்ட்ல வழக்கம் போல இயங்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த பதட்டமும் கிடையாது, ஜாலியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஜம்மு பகுதிகளில் மட்டும் இங்க எங்கன்னு சில இது நடந்துகிட்டு இருக்கு. இவங்க சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கட் ஆஃப். குவாட்டா தவிர, அது வந்து அந்த எண்ட்ல இருக்கிறதுனால குவாட்டா தவிர வேற எந்த ஏர்போர்ட்டுமே இப்ப ஃபங்க்ஷனலா கிடையாது. பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில உங்களுடைய விமான நிலையமும் கம்ப்ளீட்டா காலியாச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு அது பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் பண்ணுங்க. இப்ப மட்டும் இந்திய கடற்படை போய் கராச்சியை பிளாக் பண்ணாங்கன்னா நீங்க எழுதி வச்சுக்கங்க, நாம இந்த முறை சரண்டர் பண்ணி இவங்க பேண்டெல்லாம் கழட்டணும்னு அவசியம் இல்லை, இவங்களே சரண்டர் ஆவாங்க. இல்ல நாங்க அணு ஆயுதத்தை எடுத்து கிழிச்சிருவோம், அணு ஆயுதத்தை வச்சு இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லி சோசியல் மீடியா முழுக்க அவ்வளோ பொய். இப்போ நமக்கு மேக் இன் இந்தியா ஸ்டோரி, ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு கொள்கை எங்க வேலைக்கு வந்திருக்கு அப்படின்றத பாருங்க. நேத்து நடத்தப்பட்ட தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர்ல நம்மளுடைய இந்திய ராணுவம் மிக முக்கியமான ஒரு லாய்டரிங் மினிஷன் சூசைட் ட்ரோன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. இதோடைய பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கை ஸ்ட்ரைக்கர் அப்படின்றது பெங்களூரை சேர்ந்த நிறுவனம், ஆல்பா டிசைன்ஸ்னு ஒரு நிறுவனம். இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு வருடம் முன்னாடி. இந்த நிறுவனம் எல்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரேலி நிறுவனத்தோட சேர்ந்து தயாரிச்சது. ரொம்பவும் லோ காஸ்ட்ல இதை வாங்கினாங்க. தயாரிப்பு செலவும் கம்மி. இந்தியா வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்குறத விட இந்த ட்ரோனை சோதிச்சு இந்திய ராணுவம் வந்து வாங்கினாங்க. எவ்வளவு வாங்கினாங்க அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தேவை கிடையாது. இதோடைய தூரம் அப்படின்றது 100 கிலோமீட்டர், 5 கிலோ டு 10 கிலோ லோட வெடி எடுத்துட்டு போக முடியும். இதோடைய வாரண்ட் வந்து எடுத்துட்டு போக முடியும். இதுக்கு பெஸ்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் சைலண்ட். நீங்க ரஷ்யால பறந்த ட்ரோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வான்னு ஒரு சவுண்டு போட்டு போவோம். ரொம்ப சைலண்டான ட்ரோன் இது. இது அவ்வளவு சீக்கிரம் நீங்க பார்க்க முடியாது. அதோட பெயிண்டிங், அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வரும்போது தான் தெரியும். உங்க எதிரியை கம்ப்ளீட்டா சர்ப்ரைஸ் பண்ண முடியும். ரேடியோ சிக்னல், ரேடார் சிக்னல் அப்படின்றதுமே நீங்க ரேடார்ல இதெல்லாம் இந்த ட்ரோன் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நீங்க கண்டே பிடிக்க முடியாது.
ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். இதை வச்சுதான் அங்க நொக்கி இருக்கிறாங்க இந்திய ராணுவம் நேத்து. ஸோ இப்போ டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் நான் 5 வருடமா தொடர்ந்து தொண்டை தண்ணி வந்து கத்துக்கிட்டு இருக்கிறது. தனியார் நிறுவனங்களுடைய பங்கு, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய பங்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இப்ப நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு 5 நிறுவனங்கள் இருந்தது, இப்ப தேவைப்பட்டா ஒரு 1 லட்சம் ட்ரோனை தயாரிச்சு பாகிஸ்தான் மேல பறக்க விட்டோம்னா கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. இதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் இந்த ஆத்ம நிர்பார் அப்படின்னு பாரத்ன்ற கொள்கையை சுயசார்பை எடுத்துட்டு போறாங்க. ஆனா அந்த அரசாங்க அதிகாரிகள் பண்ணக்கூடிய அந்த ரெட் டேபிசம், இருக்கக்கூடிய ப்ராசஸ், இதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து இளைஞர்கள் சாதிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய திறமை, அவங்களோட தேசப்பற்றை தவிர நம்ம இன்னும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். இப்ப டேபிள் கம்ப்ளீட்டா டர்ன் ஆயிருக்கு. ஒரு படிக்காத ஒருத்தனை மூல செலவை செஞ்சு அவனை பயங்கரவாதியா உருவாக்கி அவனை இங்க அனுப்பிச்சது. நான் ஒரு காலகட்டங்களில் 2004 சொல்றேன், நான் பிடிச்ச ஒரு தீவிரவாதிக்கு எடுத்து என்கொயரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவன் மர்டர் கேஸ்ல உள்ள ஜெயில இருந்தவனை ISI ஒரு 5000 ரூபா கொடுத்து அவனை ரெக்ரூட் பண்ணி நீ இந்தியாவில் போய் பயங்கரவாதத்தை 3 வருஷம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ இவ்வளோ சீப்பா இவங்க வந்து அனுப்புவாங்க. நம்ம இந்திய ராணுவம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அவ்வளோ பெரிய படை அங்கே வச்சு பல உயிர்களோட நம்ம தியாகம் கொடுத்து இவங்களை நம்ம இது பண்ணுவோம். லோ காஸ்ட் ஆப்ரேஷன். அந்த 1000 கட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய கட் பண்ணி நாங்கள் இது பண்ணிடுறோம், நம்ம செலவு ஒன்றுமே கிடையாதுன்ட்டு. இப்போ இந்த முட்டாள்களுக்கு இந்தியா கவுண்டர் கொடுத்துருக்காங்க. டேபிள் டர்ன் ஆயிடுச்சு. இனி நீ உன் நகரத்துல எவனுமே நிம்மதியா தூங்க முடியாது. எப்போ வேணா ட்ரோன் தாக்குதல் நடத்துவோம், எங்க வேணா எங்களால் நடத்த முடியும். இப்ப நீ படையை கொண்டு வந்து எல்லையில குவிச்சு வை. பலுச்சிஸ்தான்ல அங்க உதவாங்க, கைபர் பக்துன்குவால அங்க பஸ்தூனிகள்கிட்ட உதவாங்க. இனி நீ நிம்மதியா தூங்கவே முடியாது. நம்மளுடைய இன்ஃபென்ட்ரியோ இல்ல பெரிய பெரிய ஆர்ட்லரியோ விமானங்களோ போகணும்னு இனிமே அவசியமே இல்லை. ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட். நம்மளுடைய அரசுக்கும் இந்த பாலிசியை டிசைன் பண்ணி இந்த செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தவங்களுக்கு நமக்கு மிகப்பெரிய சல்யூட். அடுத்த அப்டேட்டோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்.